இன்றைக்கி தை அமாவாசை. அதுக்கு இன்றைக்கி வெங்காயம் இல்லாத உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் அந்த உளுந்து வடைக்கு என்னென்ன போடணுங்கிறத காமிக்கிறேன். கருவேப்பிலை, தேங்காய் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உளுந்தை நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ளப்பியாக நல்லா கையால் நல்லா கிண்டணும். அப்படியே ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் இதாகி காற்றெல்லாம் போய் நல்லா வடை நல்லா ஃப்ளப்பியாக வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உளுந்து நல்லா ஃபீட் பண்ணிவிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டு அதையும் நல்லா அதோட கலந்துப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் போடுவோம். மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எடுத்து அதில் போடுவோம். தேங்காய், கருவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம தட்டி தட்டி போட்டு எடுப்போம். எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ கிண்ணத்தில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படி உருட்டி இப்படி ஒத்த கையாலேயே நம்ம போட்டுடலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு தீயை நல்லா மிதமாக வச்சுக்கிட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி வேக வைக்கணும். காமிக்கிறேன். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. எப்படி பாருங்க, நல்லா குண்டு குண்டாக இருக்குன்னு. நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். எடுத்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வடையும் போட்டுட்டு நல்லா இந்த கலர் வந்ததும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு வெங்காயம் இல்லாத உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.